இல்ல இந்த நீட் எதிர்ப்பு போராட்டம்ன்றதோட இந்த நீட் எக்ஸாம்ல நடந்த குளறுபடிகள் இருக்குல்ல, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனது போன்ற விஷயங்கள்லாம். அதுல கிட்டத்தட்ட ஒரு இந்த கடந்த 10 வருடங்கள்ல மட்டும் ஒரு 152 தடவை கொஸ்டின் பேப்பர்ஸ் லீக் ஆயிருக்கு. பல்வேறு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனோட கொஸ்டின் பேப்பர்ஸ் 152 தடவை லீக் ஆயிருக்கு. இதுல ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய சர்வீஸ் கமிஷன், பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட பேப்பரும் லீக் ஆயிருக்கு. சென்ட்ரலோட நீட் எக்ஸாம் மாதிரி, ஜேஇ மாதிரி எக்ஸாம்ஸ், அப்புறம் யூபிஎஸ்சி மாதிரி அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் கூட லீக் ஆயிருக்கதா சொல்றாங்க. ஸோ அதனால அதுவும் குறிப்பா அந்த நீட் எக்ஸாம் பேப்பர் லீக் ஆகிறது 3வது தடவை நடந்திருக்கு. 5 வருஷத்துல 3வது தடவை நடந்திருக்கு. அது ஒரு லட்சக்கணக்கான மக்கள் கோச்சிங் சென்டர்ல போய் லட்சக்கணக்காக பணம் செலவழிச்சு படிச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட நாள் எக்ஸாம் வரும்போது படிச்சவங்கலாம் போய் அங்கே எழுத போகும்போது கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி இந்த நீட் எக்ஸாம் ரத்தாகிறது பெரிய மன உளைச்சல் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குது. இதை அவங்க தொடர்ந்து அனுபவிச்சுட்டு வரதுனால தான் அது கிட்டத்தட்ட அதற்கான அந்த அந்த நீட் எக்ஸாமே வேண்டான்ற அளவுக்கு மனநிலை இப்போ போயிருக்கு. ஆக்சுவலா நீட் எக்ஸாமே வேற வழி இல்லாத ஏற்றுக்கக்கூடிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்ட இளைஞர்கள் இன்னைக்கு இதுல நடக்கிற முறைகேடுகள்லாம் பார்த்துட்டு, இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் லீக் போன்ற குளறுபடிகள்லாம் பார்த்துட்டு நீட் எக்ஸாமே தேவையில்லை, போர்டு எக்ஸாம் படியே கொடுங்க, எங்களுக்கு போர்டு எக்ஸாம் படியே சீட் கொடுங்க, நீட் எக்ஸாம் ரத்து பண்ணி இதனால ஏகப்பட்ட தற்கொலைகள் நடந்திருக்கு. அதுக்கு தயார் பண்ணிட்டு ஃபெயில் ஆனவங்க, அந்த மாதிரி விஷயங்கள், அதுக்கு அந்த எக்ஸாம் ரொம்ப கஷ்டமா நினைச்சு பயந்து தற்கொலை பண்ணிக்கிறவங்க பல பேர் இருக்காங்கல்ல. ஸோ அது மாதிரி இருக்கிறப்போ நீட் எதுக்கு? குவாலிஃபையிங் எக்ஸாம் போர்டு எக்ஸாம் தான், +2 தான். அந்த எக்ஸாம்ல யார் அதிகமா மார்க் வாங்கியிருக்காங்களோ அந்த தரச்சார்பு அந்த ஸ்டாண்டர்ட் படி நீங்க கொடுத்துட்டு போங்க, அந்த மெரிட் படி கொடுத்துட்டு போங்க. நீங்க தர்மேந்திர பிரதான் டிசைன் பண்ணணும்னா ஒரு தார்மீக பொறுப்பேற்று டிசைன் பண்ணணும். அவர் கல்வி மந்திரி, அவர் தான் இதுக்கு நேரடி பொறுப்பான. நேரடி பொறுப்பு இல்லை. ஆனா அவரு கீழே இருக்கிற இலாக்கா 3 தடவை ஃபெயில் ஆயிருக்கு. அப்ப அவர் தார்மீக பொறுப்பு ஏற்றுக்கிறோமா வேண்டாம்? அதுக்கு ஒரு மந்திரின்றவர் யார் சார்? அவர் மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர் இல்லையா? அவர் மக்களுடைய ஜனநாயக உணர்வை மதிக்க வேண்டிய நிலையில இருக்காரு இல்லையா? 21 நாள் போராட்டம் நடத்துறாங்க, அமைதியான போராட்டம் நடக்குது, எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது. அப்ப அந்த 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 இளைஞர்கள் ஏன் போராடுறாங்க, எதுக்கு போராடுறாங்க? இந்த சோனம் வாங்ஷுக்கு எதுக்கு பட்டி கிடக்காரு, தன் உடமையை வருத்திக்கிறாரு, காந்தி கடைபிடிச்சு அதே உண்ணாவிரத்தை கையில் எடுத்திருக்காரு. இது ஒரு சுவார்த்தீகமான ஒரு போராட்டமாச்சு. இதை ஒருத்தர் கையில் எடுத்திருக்கும் போது நம்ம என்ன கவர்மெண்ட்டுக்கு ஒரு பொறுப்பு இல்லை, ஒரு இது வேண்டாமா? மக்களுடைய ஜனநாயக உணர்வை மதிக்கிற ஒரு தன்மை வேண்டாமா? அட்லீஸ்ட் என்னங்க எது உங்க பிரச்சனை தான் என்ன சொல்லுங்க. எங்களால் தர்மேந்திர பிரதான ரிசைன் பண்ண வைக்க முடியாது, எங்களுக்கு கட்சி தாங்க முக்கியம், நீங்கெல்லாம் சாதாரண கூட்டம், நாங்க மிருகபலத்தோட இருக்கோம் பார்லிமெண்ட்ல, எங்களை ஒன்றும் பண்ண முடியாது, நீங்க சொன்னா நாங்க அவரை கழட்டி விட்டுருவோம். நாங்க அப்புறம் கழட்டி விட்டா எங்களுடைய கெத்து என்ன இருது, எங்களுடைய கௌரவம் என்ன இருது, எங்களுடைய மதிப்பு என்ன இருது? நீங்க ஒரு கும்பல், இன்னைக்கு கூடுவீங்க, நாளைக்கு கிளவீங்க. உங்க பேச்சை கேட்டு தர்மேந்திர பிரதான் ஒரிசால எங்களுக்கு ஆட்சியை கொண்டாந்தார், அவரை நாங்க வீட்டுக்கு அனுப்ப முடியுமா? அப்புறம் ஒரிசால எங்க கட்சி என்ன இருது, அவர் போய் எங்க தனி கட்சி ஆரம்பிச்சாரு, எங்க கட்சி போயிடுவேன். அப்புறம் அதனால நீங்க சொல்றதெல்லாம் நாங்க கேட்க முடியாது. இது ஈகோ பிரச்சனை. அதனால நீங்க தர்மேந்திர பிரதான் ராஜினாமாலாம் கோராதீங்க. பிரதமர் சொல்லுவாரு, நான் மாணவர்கள் பக்கம்னுவாரு. மாணவர்கள் பக்கம்னா மாணவர்களோட உணர்வை மதிங்க, தார்மீக பொறுப்பு